எது இந்த சமூகத்திற்கு பயனுடையதாக மாற்ற முடியும் என்பது பற்றி ஆய்வு செய்வதற்காக இப்பொழுது சமூக ஊடகங்களால் இன்றைய உலகம் தளர்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. தளர்ந்திருக்கிறது என்கிற அணிக்கு மதிப்பிற்குரிய திரு வே. சதானந்தம் அவர்கள் நம்முடைய மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றத்தினுடைய நிர்வாக குழு செயலாளர் அன்பிற்குரிய சதானந்தம் அவர்கள் நேற்றிருந்து எங்களோடு இருந்து அவ்வளவு அன்பான உபசரணைகளோடு இருந்தவர் இப்பொழுது மேடை ஏறி உங்களோடு பேச வருகிறார். வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பட்டிமன்றத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா முத்துநிலவன் அவர்களே, இந்த எதிரணியினுடைய அணித்தலைவராக இருக்கின்ற மகா சுந்தர் அவர்களே, மற்றும் எங்கள் அணியினுடைய அணித்தலைவர் திரு வெங்கட்ராமன் அவர்களே, மற்றும் அவையோர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எங்கள் பேச்சை நன்றாக ஆராய்ந்து எதையும் அவை குறிப்பிலிருந்து நீக்காமல் சிறந்ததோர் தீர்ப்பை, அதுவும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்க இருக்கின்ற ஐயா நடுவர் அவர்களை வணங்கி எங்களுடைய அணி தலைவருக்கு ஒரு சிறப்பு வணக்கத்தை நான் செலுத்த விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், நேற்று வரை அவர் ஊடகம் வளர்ந்திருக்கிறது என்ற தலைப்பிலே பேச இருந்தார். நீங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள், இன்று தமிழ்நாட்டிலே இருக்கட்டும், மகாராஷ்டிராவிலே இருக்கட்டும், ஒரு அரசியல் கட்சியை விட்டு அங்குள்ள கொள்கை கோட்பாடுகள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அப்படியே அணி மாறுவார்கள், கட்சி மாறுவார்கள். அவர்களுக்கு அமைச்சர் பதவியோ, ஏன் துணை முதலமைச்சர் பதவி கூட கிடைக்கிறது. அதுபோல எங்களுடைய அணிக்கு அவர் தலைமை தாங்கியிருக்கிறார். அவருக்கு ஒரு சிறப்பு வணக்கத்தை நீங்களும் கரவொலி மூலம் எழுப்பி, ஏனென்று சொன்னால், ஐயா அணி மாறினா நல்ல பதவி கிடைக்குதுன்னு இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் பேசிக்கிறாங்க இல்லையா? அதாவது சிலவங்க கொள்கை கோட்பாடுகளை மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, நடந்துகிட்டு இருக்காங்க. அதனாலே பலர் உங்க அணியிலேயே உங்க தலைவரை காட்டி கொடுக்கலாம். அப்படி இல்லையா? மற்றவங்களுடைய கொள்கையை பிடிக்காம இங்க வந்திருக்காங்கன்னு சொல்றேன். அவரை எதிரிகளுடைய கொள்கையை பிடிக்காம எங்க அணிக்கு வந்திருக்காரு. இதே எங்களுடைய அணிக்கு பாதி வெற்றி. எனவே இதை தயவு செய்து நீங்கள் குறித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நமது சமூக ஊடகங்களை பற்றி சொல்லுவதனால், சமூக ஊடகங்கள் வந்த பிறகு அமெரிக்கா அண்டை வீடானது, அண்டை வீடு அமெரிக்காவானது என்று சொல்கிறார்கள். இதை நானாக சொல்லவில்லை, ஒரு பட்டிமன்றத்தில் கேட்டதுதான். என்னென்று சொல்ல, இது எனது கருத்து என்று சொல்ல விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால், அந்த அளவுக்கு அமெரிக்காவில் உள்ள செய்தியை நாம் உடனடியாக இங்கே தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அண்டை வீடு அல்ல, சொந்த வீட்டிலே உள்ளவர்களுடைய கூட நம்ம செய்திகளை பக்கத்து ரூமிலே படுத்துப்பார். எனது நண்பர் ஒருவர் தான் இரவு படுத்தார், காலையில் எழும்பவில்லை, யாரும் போய் பார்க்கவும் இல்லை, எப்பொழுது இருந்தார் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் எல்லாருமே இரவு 2 மணி வரை சமூக ஊடகத்தை, வாட்ஸ்அப்பை, ஃபேஸ்புக்கை பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் சொந்த வீட்டில் ஒருவர் இறந்ததை அவரால் காலையில் தான் பார்க்க முடிந்திருக்கிறது. இதுதான் இந்த நிலைமை. வீட்டில் உள்ளவருடைய வாழ்க்கையை கூட அவர்கள் சொல்லப்போனால் எப்படி இறந்தார் என்று கூட தெரியாத அளவில் தான் இன்றைய சமூக ஊடகம் நம்மளை ஆக்கி வைத்திருக்கிறது. இன்று நீங்கள் வீட்டிலே போய் போனீர்கள், ஆனால் ஆளுக்கு ஒருவர் ஒவ்வொரு மூலையிலே இருந்து கொண்டு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வீட்டில் அனைவருக்கும், சிறு வயது குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவருடைய கையிலும் அந்த மொபைல் ஃபோன் இருக்கிறது. சரி, மொபைல் ஃபோன் இருக்கிறது. இன்று இந்த மாணவர்கள் கையிலே மொபைல் ஃபோன் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று யாராவது கவனிக்கிறீர்களா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முக்கில். அதை சொல்லப்போனால், எனது வீட்டு பையன் எனது வீட்டில் இருப்பான், உங்கள் பிள்ளை உங்கள் வீட்டில் இருக்கும், பக்கத்து வீட்டு பிள்ளை பக்கத்து வீட்டில் இருக்கும். இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நான் ஊருக்கு போயிருக்கும் போது, கிராமப்புறத்தில் நான் சொல்கிறேன், பட்டணத்தை பற்றி பேசவில்லை, கிராமப்புறத்திலே ஒரு 40 வீடு மட்டும் உள்ள ஒரு கிராமத்திலே 20 பையன்கள் ஒவ்வொரு வீட்லையும் உட்கார்ந்து இருந்துட்டு, அவரை சுடல, இல்லை இவரை சுடல, நான் வரேன் பாரு, இன்னும் வரேன் பாருன்னு கேட்குறாங்க. என்னதுன்னு கேட்டா, அது ஒரு கேம். ஒவ்வொருத்தனையும் சுட்டு கொள்றதுதான் கேம். ஏன் நீங்கள் தீவிரவாதியாக உருவாக்க முடியாது?
இந்த சமூக ஊடகத்தால் ஒரு தீவிரவாதிகள் தான் நம்மால் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அன்று புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தோம். புத்தகங்கள் ஐயா கூட சொன்னார்கள், தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு புத்தகம் சிறந்த புத்தகம் என்று. யார் படிக்கிறார்கள்? எந்த மாணவன் கையில நீங்கள் கொடுத்து பாருங்கள், அப்படியே புரட்டி சைடில் வச்சுக்கிட்டு மொபைலை நோண்டிக்கிட்டு இருப்பான். இதுதான் இன்றைய ஊடகத்தினுடைய வேலை. இதை தவிர வேற எதுவும் செய்யவில்லை. ஒரு சிறு உதாரணம், நீங்க அனைவரும் இன்று மொபைலை பார்த்து கொண்டிருந்தீர்கள் அல்லது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கை பார்க்கிறீர்கள் சொன்னால், வாட்ஸ்அப்பில் வராது, ஃபேஸ்புக்கில் வருகிறது. நீங்கள் ஏதாவது ஒன்றை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த விளம்பரமே வந்து கொண்டிருக்கும். வாட்ச் வாங்கினா வாட்ச் வந்து பார்த்தா வாட்ச் வந்துகிட்டு இருக்கோம், சேலை வாங்கினா சேலை வந்துகிட்டு இருக்கோம். நம்ம சேலை எப்பமா தப்பி தவறி பார்த்துருப்போம், அது சேலை விளம்பரமாக வரும். நம்ம பொண்டாட்டி பக்கத்தில் வந்துட்டு பார்த்தியா நல்ல நல்ல சேலை வருது, ஒரு சேலை வாங்கி தரியான்னு கேட்குறாங்க. அங்கே நம்ம பாக்கெட்டுக்கு வேட்டு இல்லை அப்படியும் கேட்பாங்க. இன்னொரு பக்கம் என்ன சேலை விளம்பரமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க. ஐயா அனுபவம் பேசுகிறது. உங்க அனுபவத்தை நீங்க சொல்லல, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இதுதான். அதே போல அந்த கும்பமேளா என்று இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கும்பமேளா எதுக்கு? பாவத்தை தொலைக்கதான் அங்க போகணும். ஆனா அங்க சமூக ஊடகங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது? மோனாலிசா என்கின்ற ஒரு பெண் குழந்தை, 16-18 வயது பெண் குழந்தை, அது எதற்கு வந்தது? பாசிமணி ஊசி விற்க வந்த பெண் குழந்தை. ஏதோ அது பிறந்த ஒரு நல்ல அழகா பிறந்துட்டுது, கொஞ்சம் கண்ணு காந்த கண்ணா இருக்குது. ஏன் நடிகைகளுக்கு காந்த கண்ணு இல்லையா? அந்த பெண் பின்னால் அலைகிறார்கள். ஏன் அலைகிறார்கள்? அவளுடன் செல்ஃபி எடுக்க, அவளை போட்டோ எடுத்து யூடியூப்ல போட, அவளை பேட்டி எடுத்து வீடியோ எடுத்து போடுவதற்கு. அவளால் ஒரு பாசியை கூட விற்க முடியவில்லை. அந்த பெண்ணை பிடித்து இழுத்துக்கொண்டு அடைத்து வைக்கிறார்கள் அந்த அளவிற்கு. அதை விட மோசம் என்னவென்று சொன்னால், அந்த பெண் குழந்தை, சொல்வதற்கு எனக்கு சற்று தயக்கமாக தான் இருக்கிறது, யாரோ ஒருவரை கட்டி குடிப்பது போல, முத்தமிடுவது போல வீடியோக்களை ஏஐ என்று சொல்கின்ற, இன்று ஏஐ என்கின்ற ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கிறது. நீங்கள் யாரை வேண்டுமானாலும் யாருடன் இணைக்கலாம். இந்த தொழில்நுட்பம் வளர்ந்தது எதற்காக? இது போன்ற சீரழிவான செயல்களை செய்வதற்காகவா? அப்படி என்றால் இந்த சமூக ஊடகங்கள் எதற்காக வருகிறது? இன்று நீங்கள் ஃபேஸ்புக்கில் போனீர்களானால், ஒரு செய்தியை போட்டீர்களானால், ஏதோ ஒரு செய்தி, அதற்கு ஆதரவாக 10 பேர் என்றால் அதற்கு எதிராக 100 பேர்களை உங்களுக்கு திட்டுகிறார்கள். வீட்டில் உள்ளவர்களோட திட்டக்கூடிய அளவுக்கு தான் அங்கே அந்த சமூக ஊடகம் இருக்கு. நீங்கள் ஃபேஸ்புக்கை போய் அந்த பின்னூட்டத்தை பார்க்க உங்களால் முடியவில்லை. அந்த அளவிற்கு நமது ஊடகங்கள் தளர்ந்து தான் போயிருக்கிறது. என்னவென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேசப்பிதா நமது மகாத்மா காந்தி எப்படி இறந்தார்? ஐயா எப்படியா இறந்தார்? நடுவர்களே, நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி எப்படி இறந்தார்? சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்தார். சுட்டு கொல்லப்பட்டார் இல்ல, அவர் வயிற்று வலியில செத்து போனார். இப்படிதான் என்று சமூக ஊடகத்தில் சொன்னால் அதை நீங்கள் மறுக்க கூடாது, மறுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அதற்கு 10 பேர் பின்னிட்டம் விடுகிறார்கள். ஆமா, காந்தி வயிற்று வலியில் தான் செத்தார் என்று. இன்னும் அடுத்தவன் போனா இல்ல இல்ல அவர் தனக்குத்தானே தற்கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. இதை இன்றைய இளைய சமுதாயம் அப்படியே நம்பிக்கொண்டிருக்கிறது. வாட்ஸ்அப்பில் வருவர் தான் இவளுக்கு வரலாறு. நீங்கள் வரலாற்று புத்தகத்தை கொடுத்தால் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு விடுவார்கள். வரலாற்றிற்கு பதிலாக இன்று வாட்ஸ்அப் தான் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி தான் இவர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, வாட்ஸ்அப்பை பற்றி நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் சொன்னால், அது ஒரு டஸ்ட்பின். டஸ்ட்பின் என்றால் என்ன? குப்பை தொட்டி. இன்று நமது பக்கத்து வீட்டுக்காரர்கள், இன்று நான் ஒரு அழகான டிஷ்ஷை செய்தேன் என்று ஒரு பெண் அடுத்த பெண்ணிடம் கொடுப்பாள். அவள் விரும்பியோ விரும்பாமலோ வாங்குவாள். பிடிக்கவில்லை என்றால் குப்பை தொட்டியில் போடுவாள். ஆனாலும் அங்கே திணிப்பு. அதே போல வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீர்கள். ஆனால் ஒரு குழுவில் படித்துவிட்டு அடுத்த குழுவுக்கு அப்படியே குப்பையை போல் கொட்டுவார்கள். அதை நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆக வேண்டும். என்ன சொன்னால், இது ஒரு குப்பையை, ஒரு வீட்டில் உள்ள குப்பையை அடுத்த வீட்டு காம்பவுண்டில் போட்டுவிட்டு நான் நிம்மதியாக இருப்பேன். இது போன்றதுதான் இந்த ஊடகங்கள். எனவே ஊடகம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் ஊடகங்களால் பொதுமக்கள் தளர்ந்தான் போயிருக்கிறார்களே தவிர அதனால் எந்த வளர்ச்சியும் மக்களுக்கு ஏற்படும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா, மிகச் சரியான நேரத்தில் மிகச்சிறந்த அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்றதுங்கிறது ரொம்ப. அந்த மோனாலிசாங்கிற பொண்ணை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கிலாந்து இளவரசி ஒரு பொண்ணு, அதை விரட்டிக்கிட்டே போய் டயானா
விரட்டிக்கிட்டே போய் அது விரட்டினதுனாலேயே கார் விபத்தாகி இறந்து போனதில்லை. அதுபோல் ஊடகத்துக்குன்னு ஒரு அறம் இருக்குது. ஆனால் அந்த அறத்தை எதுவும் கடைபிடிக்காததாக இன்றைய சமூகம் ஊடகம் மாறி இருக்கிறது. அந்த பொண்ணை ஏஐயில் வேற இயல்பாகவே அந்த பொண்ணு நல்லா தான் அது பாட்டுக்கு யதார்த்தமாக தான் இருக்குது. ஆனால் அதை ஏஐயில் ஒரு பெண் முத்தம் கொடுக்க